காய்ஸ் நான் உங்கள் மாதிரி இப்போ என் நண்பன் பூபால் ஒரு மீன் பிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். பூபால் அது அப்படியே காமிங்க வியூவர்ஸுக்கு. நல்ல சைஸான மீன் தான், பைக்குள்ளே போட்டான். அடுத்து காணுமா? அங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு மீன் பிடிச்சிருச்சு. மீன் பாருங்கள் எப்படி துள்ளுது. ஓகே நல்ல மீன் தான், நல்ல சைஸ் தான், நல்ல சைஸ். பைக்குள்ளே போடுங்க. ஓகே பூபால் என்ன பூபால்? நல்ல மீன். ஓகே இஸ் குட். நிறைய ஒன்று கூட இல்லை. பின்னாடி ஒரு அலம்பு காலில் தான் அலம்பினான், மீன் இல்லது. நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இங்கே ஒரு மீன் நல்ல சைஸான மீன் ஒன்று பிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க என்ன மீன்? ஜிலேபிலே எங்கள் ஊரில் ஆரஞ்சு ஜிலேபி, ரோஸ் ஜிலேபி, இது கருப்பு ஜிலேபியா? ஓகே பைக்குள்ளே போட்டுக்கோங்க. அந்த பை இருக்குது இல்லைங்க, அந்த பையை நானே கஷ்டப்பட்டு செஞ்சதுங்க. அந்த பையை கஷ்டப்பட்டு மீன் போடுறதுக்குன்னு என் கையாலேயே செஞ்சேங்க. அந்த வலை மட்டும் வாங்கிட்டான். நல்ல ஒரு ஜிலேபி ஒன்று மாட்டிக்கிச்சு. அந்த ஜிலேபி சின்ன ஜிலேபி தான். இந்த ரொம்ப சின்னதாக இருக்குது இல்லைங்க, அதெல்லாம் கடைசியாக எடுத்து தண்ணிக்குள்ளேயே விட்டுருவோம் நாங்கள். அங்கே பாருங்க சூப்பரான ஒரு அற்புதமான மீன் பிடிச்சிட்டாரு. ஆமாம் அவர்கிட்ட பை இல்லை, அவர் கையிலேயே கோர்த்து பிடிச்சிக்குவார். சின்ன ரவுண்டு. இப்போ தான் ஃபைனல் ஸ்டேஜ் எடுத்துருக்குறோன்னு நினைக்கிறேன். இப்போ கண்டிப்பாக மீன் எகுரும். எங்கே எடுக்கலாம்னு பார்க்குறியா? அற்புதமான ஜிலேபி, அருமையான ஜிலேபி, அட்டகாசமான ஜிலேபி. ஆனால் சின்ன ஜிலேபிங்க. பைக்குள்ளே போட போகிறோம். போட்டாச்சுங்க. வாய்ப்பு இருக்குங்களா? கடைசி ரவுண்டு முடிய போகுது. அவ்வளோதானா? அங்கே பாருங்க அடிக்குது பாருங்க, செம்மையாக ஒரு மீன் அடிச்சு. ஃபோனு நல்ல ஒரு சைஸான ஜிலேபிங்க. பிடிச்சானா இல்லையான்னு தெரில, விட்டுட்டான்னு நினைக்கிறேன். விட்டுட்டானா? அங்கே பாருங்க நல்ல ஒரு மீன் அடிக்குதுங்க. அங்கே கேப் விட்டான்னு நினைக்கிறேன். தப்பிச்சு போயிடுச்சு. இது எங்கள் ஊரில் பச்சை ஜிலேபிங்க. அங்கே பாரு அடிக்குதுங்க, செம்மையாக அடிக்குதுங்க பாருங்க. நல்ல அடி, வலுவான அடி. இது கருப்பு ஜிலேபிங்க. இது வலையிலேயே என்ன மாட்டலைங்க. லைட்டாக தான் மாட்டிட்டு இருக்குது. விட்டுருவான்னு நினைக்கிறேன். விட்டுருவான். அவ்வளோதாங்க, தண்டாக்காவை தூக்கி விட்டாங்க. இனிமேல் ஒரே மீன் இருக்காது. இந்த மீன் தான் கடைசி மீன். பேச்சு கேட்டு தூக்க மாட்டான். பெரிய சைஸ்
பைக்குள்ள போட்டாச்சுங்க. இன்னும் மீன் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு என்னோட கருத்து கணிப்புங்க. ஏன்னா நான் ஒரு ஃபிஷர், எனக்கு தெரியும். தா பார்த்தீங்களா மீனை விட்டுட்டாங்க. மீன் அது குட்டியும் விட்டுட்டோம். அது வீடியோவில் கட் பண்ணிக்கலாம்டா. எங்கன்னா மீனை கால் மேலே வச்சுட்டு ஏற்றுதுண்ணா படுத்தே விட்டானையா.